வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியின் கட்டுக்கோப்பை சீர்குலைக்க சதி நடப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. புதிய கூட்டணியில் இடம்பெற வேண்டிய தேவை விசிகாவுக்கு இல்லை எனவும் திட்டவட்டம். கோப்பை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள். அதற்கு ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் கட்சி நலனுக்கு எதிராக உள்ளது. விசிகாவில் யார் தவறு செய்தாலும் முகாந்திரத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமாவளவன் பதில். கட்சி கட்டுப்பாட்டை மீறுகிற போது, கட்சி நலன்களுக்கு ஊறு விளையும் வகையில் செயல்படுகிற போது, தலைவர் பொதுச் செயலாளர் அடங்கிய உயர்நிலைக் குழுவில் விவாதித்து முடிவெடுக்க. நடிகர் விஜய் கலை உலகில் மைனஸ், அதனால்தான் அவர் அரசியலுக்கு வந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சாடல். எத்தனை ஆண்டு ஆனாலும் திமுக கூட்டணியை யாராலும் அசைக்க முடியாது எனவும் நம்பிக்கை. கலை உலகிலிருந்து அவர் மைனஸ் ஆனதுனால தான் இங்க வந்திருக்காரு. மணிப்பூருடன் வேங்கை வயலை ஒப்பிட்டு பேசுவது நியாயமில்லை. விஜய்க்கு திமுக MP கனிமொழி பதிலடி. அரசியலில் மேடையில் ஏறினால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதாகவும் சாடல். அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இவ்வளவு ட்ரிவியலைஸ் பண்றது நியாயம் இல்லை. பிஜேபி மணிப்பூருக்கு போய் அங்க நியாயம் வழங்காமல் இருப்பதை விட மோசம். மன்னராட்சி குறித்து பேசிய கருத்தை ஆதவ் அர்ஜுனா திரும்பப் பெற வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். திருமாவளவன் தமது கருத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டும் எனவும் பேட்டி. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழு ஆய்வு. பன்ருட்டி அருகே உள்ள பகண்டை, மேல்பட்டாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட சேதத்தை பார்வையிட்டனர். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றும் இடத்தை ஆய்வு செய்யும் அதிகாரிகள். மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் நடவடிக்கை. கார்த்திகை தீபத்திற்கு திருவண்ணாமலையில் பக்தர்கள் மலையேற அனுமதிப்பது தொடர்பாக ஆய்வுக்குழுவின் அறிக்கை பெற்று முடிவெடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. கடந்த காலங்களில் அனுமதித்து போல் மக்களை அனுமதிப்பதா அல்லது சோழுக்கேற்றார் போல் தீபத் திருவிழாவை சிறப்போடு நடத்த வேண்டும். மக்கள் கண்குளிர அந்த தீப ஒளியை காட்சி தர வேண்டும். அந்த தீப ஒளி தரிசனத்தை மக்கள் முழுமையாக இறை அன்பர்கள் முக்கியத்துவம் கொடுத்து. மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் நுகர்வோர் கேட்கும் மதுபானங்களுக்கு உண்டான ரசீதுகளை கண்டிப்பாக வழங்க வேண்டும். அனைத்து அரசு மதுபான கடைகளுக்கும் டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு. மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என வானிலை மையம் தகவல். வரும் 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 11ஆம் தேதி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மாடு 7 நாட்களுக்கு மேலாக கடலில் தத்தளிக்கும் அவலம். மீட்டுத்தர தமிழக அரசுக்கு உரிமையாளர் கோரிக்கை.
உயிரோடு தான் இருக்கு, அரணித்தல்ல இருக்கான். சாவர கண்டிஷன்ல இருக்கு. உயிரோடு தான் இருக்கான். சாவர கண்டிஷன்ல இருக்கான். சாவர கண்டிஷன்ல இருக்கான். ஐயோ கண்ணு செத்து போச்சா? ஆமாடா. உப்பிட்டாங்க இல்லையா? ஐயோ தான். நாளே அதுல மூணு போட்டு உயிரோடு தான் இருக்கு, அரணித்தல்ல இருக்கான். சாவர கண்டிஷன்ல இருக்கு. உயிரோடு தான் இருக்கான். சாவர கண்டிஷன்ல இருக்கான். சாவர கண்டிஷன்ல இருக்கான். ஐயோ விழுப்புரம் புதுச்சேரி சாலை அருகே உள்ள பல பகுதிகளில் 8 நாட்களாகியும் இன்னும் வடியாத மழைநீர். 7 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதி. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 8 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலைக்கு 4089 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தீப திருவிழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் திருவண்ணாமலையில் 9 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள். கிரிவல பாதையை இணைக்கும் வகையில் 40 கட்டணமில்லா சிற்றுந்துகளை இயக்கவும் அரசு திட்டம். சேலத்தில் ஓடும் ரயிலில் கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்திய ஆந்திர ஐயப்ப பக்தர்கள் மீது வழக்கு பதிவு. வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் சேலம் ரயில்வே காவலர்கள் விசாரணை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே விவசாய நிலத்திற்குள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற யானைகள் கூட்டம். அடிக்கடி விளைநிலங்களை சேதப்படுத்துவதால் பல லட்சம் இழப்பு என விவசாயி வேதனை. கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் சுவாமி கோயில் தெப்பக்குளத்தில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தும் இந்து சமய அறநிலையத்துறை. மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக நடவடிக்கை. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மாட்டு வண்டி பந்தயம் கோலாகலம். சீறி பாய்ந்த காளைகளை சிறப்பாக இயக்கிய சாரதிகளுக்கு பரிசு. மக்கள் நாள்தோறும் பயன்படுத்தும் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சாமானியர்களை பாதுகாக்காமல் கார்ப்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை அளிப்பதாகவும் சாடல். அமெரிக்க டாலரை பலவீனப்படுத்தும் முயற்சிகள் எதுவும் நடக்கவில்லை. பிரிக்ஸ் மாநாட்டில் கரன்சிக்காக எந்தவித முன்மொழிவும் இல்லை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். சபரிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. பக்தர்களுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடிகர் திலீப் நீண்ட நேரம் நின்று தரிசனம் செய்ததாக எழுந்த புகார். விளக்கம் கேட்ட அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியது தேவசம் போர்டு. PSLV-C 59 மிஷனின் வெற்றிகரமான லிஃப்ட் ஆஃப் மற்றும் செயற்கைக்கோள் பிரிக்கப்பட்ட வீடியோ அதிகாரப்பூர்வ இணையதள பக்க கணக்கில் பகிர்ந்தது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். Lift off normal. Auto tracking. Plus 10 seconds. Stage separated. Second stage engine started. Closed loop guidance initiated. First stage performance normal.
சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் படையெடுப்பால் பதற்றமான சூழ்நிலை. அதிபர் பஷார் அல் ஆசாத் தப்பி சென்ற விமானம் மாயமானதாக தகவல். ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியனாக போவது யார்? இன்று நடக்கும் இறுதிப் போட்டியில் வங்கதேசை எதிர்கொள்கிறது இந்திய அணி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் கவுகாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடர். இந்தியாவுக்கு 3 பதக்கங்களை வெல்லும் வாய்ப்பு. திரையரங்குகளில் வசூல் வேட்டை நடத்தி வரும் புஷ்பா 2 திரைப்படம் வெளியான 3 நாட்களில் உலகளவில் 500 கோடி ரூபாய் வசூல்.